சக்தி போல யாரும் இல்ல. இப்பூமகளை இப்பூமகளை அந்த பிரம்மன் படைத்தான், அறிவும் ஆற்றலும் தந்தான், அழகை மட்டும் ஏனோ மறந்தான். இவ்வுலகம் சிரித்து புண்படுத்திய போதும் புன் சிரிப்பாலே இவள் சொல்வாளே, 1000 உள்ளனர் உங்களை போல். சக்தியை போல யாருமே இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. புது விடியல் வாழ்வில் வரும்போது இவளை கண்டு இவ்வுலகம் கூறிடுமே, 1000 உள்ளனர் எங்களை போல். சக்தி போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. சக்தியை போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. ஐம் சாரி, ஆனா என்னாச்சு? என்னாச்சு நான் கேக்குறீங்க? யாராவது வண்டி எப்படி டர்ன் பண்ணுவாங்க? என் உயிர் போயிருந்தா? என் வண்டி எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? ஐம் சாரி, என் டிரைவர் தெரியாம தப்பு பண்ணிருப்பாரு, வேணும்னே பண்ணிருக்க மாட்டாரு. உங்களுக்கு எதுவும் அடிபட்ட மாதிரி இருக்கு? எதுவும் பிரச்சனை இல்லையே? I think so. இது போதும், கிட்ட இருந்து முகத்தை பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். I'll be okay. லேசா தான் அடிபட்டிருக்கு. லேசா இடிச்சது நான் தானே. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மேடம், எங்களை இங்க அபிஷியலா சர்ச் பண்ண சொல்லிருக்காங்க. எஸ் மேம். அப்படியா? யார் சொன்னது? நான் தான். மல்லிகா, கம்பெனிக்கு சம்பந்தப்பட்ட சில இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் இங்க தான் இருக்கு, அதுக்கு தான் சொன்னேன். அரவிந்த் கேட்கலான்னு அவன் இங்க இல்ல, போன்லயும் அவைலபிளா இல்ல, அதனால தான் நான் இப்படி. அதுக்கு நீ இப்படியா பண்றது ஷாம்? மல்லிகா, கம்பெனியோட சேர்மனுக்கு கம்பெனியோட செக்யூரிட்டிக்கு எதெல்லாம் பண்ண சரின்னு தோணுதோ அதைத்தான் செய்யணும். என்ன தம்பி, இந்த தடவை என்ன கதை? அது வேற ஒண்ணும் இல்ல, போற வழியில எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம போச்சு, அப்புறம் வண்டியும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான். உங்க மேல ரொம்ப பாசம் போல் இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு போல் இருக்கு. பேசாம உங்க காரை கொண்டு போய் மியூசியத்துல வைங்க. நந்து, இத உள்ள எடுத்துட்டு என்கிட்ட கொடுங்க அங்கிள். ஆக்சிடென்ட் பத்தி அப்பாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. என்னாச்சு? இத கூட தூக்க முடியலையா? இதா இங்க பாத்தியா, கடக்கடையா ஏறி இறங்கி நல்ல குவாலிட்டியா வாங்கிட்டு வந்திருக்கேன். ராஜ், நீ என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது. உன்னை வேண்டி வாங்குவேன். என்ன? அதாவது உன்னால எதுவும் பண்ண முடியாது, உனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்ல வரேன். நான் தான் உனக்கு இருக்கிற கடைசி ஆதாரம். இங்க பாரு ராஜ், நீ தும்முனாலும் சரி கத்துனாலும் சரி எதுவும் நடக்க போறது இல்ல. சோ ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ஜஸ்ட் லீவ். என்ன பண்ற? பிரகாஷ், என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல பாட்டி, ஏதோ இந்த அன்பும் சந்தோஷமும் தான் எனக்கும் ரோஹித்துக்கும் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு சக்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அவளுக்கு என்ன அவ என் வீட்டுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவாளா? அவ என்ன அவளோட ஆண்டி, பல வருஷங்களுக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு கிடைச்சிருக்கு. இங்க பாருப்பா, எப்ப வேணும்னாலும் நீ வரலாம், இது உன் வீடு மாதிரி. இவன் என் கூடவே இருக்கட்டும், விட்டுருங்க, இவன் அனாவசியமா தொல்லை பண்ணுவான். இல்ல அவன் இங்கேயே இருக்கட்டும், நாங்களும் கொஞ்ச நேரம் அவனால இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க 2 பேரும் இதே வீட்ல எங்க கூட தான் இருக்க போறீங்க. இது என்னோட ஆர்டர். ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம எப்ப வேணாலும் போலாம், அந்த உரிமை கூட இல்லையா என்ன? ஆனா நானும் இருக்கல, நாங்க எல்லாருமே இருக்கோம். எப்படி ரோஹித் இன்னைக்கு எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டானோ அதே மாதிரி நீ ஒரு நாள் ஆயிடுவ.
சின்ன பையன் கீழே விழுந்திருக்கேன், கஷ்டமா இல்ல? நீ சின்ன பையனா? மயக்கமா கலக்கமா மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சக்தி. உன் முகத்தில் அந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் குல்மோகரை பற்றி பேசும்போது நீ வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னோட வருத்தத்தை நான் நிரந்தரமாக போக்க போகிறேன், என்னை நம்ப. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல் முறையா பிரகாஷை பற்றி எழுதலான்னு நான் என் டைரி எடுத்திருக்கேன். இவ்வளோ நேரம் ஆகியும் நான் என்னோட பழசு தான் படிச்சுட்டு இருக்கேன். என் ஃபேவரட் கம்பெனி குல்மோகர், என் ஃபேவரட் சேர்மன் ஷாம் சுந்தர், என்னோட ஃபேவரட் செக்ரட்டரி சக்தி தான். உன்னை எப்படி தேங்க் பண்றதுன்னு எனக்கு புரியல சக்தி. சக்தியோட மனசுல உன்னை பத்தி என்ன எண்ணங்கள் இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? என்ன சொல்ற? வேற ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்களோ மிஸ்டர் பிரகாஷ்? இல்ல, அது சக்தி தானே சொன்னா நான் அவ குடும்பத்துல ஒருத்தனை ஆக முடியும்னு. இன்னைக்கு பிரகாஷ் ரோஹித் மேல காட்டின அக்கறையை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நானும் இதே மாதிரி தான் அக்கறையா இருந்தேன், அதுவும் ஷியாம் சார் மேல. ஏன் இப்படிலாம் நடக்குது? அத்தை, அதெல்லாம் இருக்கட்டும், நான் செஞ்சுக்கிறேன், நீங்க போய் படுத்து தூங்குங்க. அம்பிகா, எனக்கு வயசானாலும் நான் தெம்பாதான் இருக்கேன். இவ்வளவு சீக்கிரம்லாம் எனக்கு தூக்கம் வராது. ஏன் அத்தை, என்னாச்சு? சக்தி கூட ஏதோ பிரச்சனையை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கறா. இப்பெல்லாம் அவ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. பிரகாஷ் விஷயத்தை பத்தி நினைச்சா? என்ன சொல்றீங்க? உனக்கு தான் நல்லா தெரியும்ல, நம்ம தீனா பிரகாஷ எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறான்னு. ஆமா அத்தை, அது நிஜம்தான். ஆனா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. நம்ம எவ்வளவுதான் அவனை பத்தி தப்பா பேசினாலும் அவன் தப்பாவே எடுத்துக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கு காரணம் நம்ம சக்தி தான். அப்படியா? நிஜமாவா? உங்களுக்கு அப்படி தோணுதா அத்தை? நிஜமாவே பிரகாஷ் நம்ம சக்தியை விரும்புறானா? என்னால நிச்சயமா சொல்ல முடியும், அவன் சக்திய மனப்பூர்வமா விரும்புறான். ஆனா சக்தி என்ன நினைக்கிறான்னு தெரியல. அவ மனசுல என்ன ஓடுதுங்கறத யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவ கல்யாணத்தை பத்தி நினைக்கிறது கூட கிடையாது. எனக்கும் அதை நினைச்சாதம்மா கவலையா இருக்கு. அத்த, நாம ஒண்ணு செய்யலாம். இந்த விஷயத்தை பத்தி நம்ம சக்திகிட்ட ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சில நேரம் நம்ம பசங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்போம், ஆனா அது கெடுதல் ஆயிடும். என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். நீ சொல்றது சரிதான். பிரகாஷும் சக்தி சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நாம பாத்துக்கலாம். நாம இப்பவே தயாரா தானே இருக்கோம். நாம தான் எப்போ தயாராயிட்டோமே அத்தை. ஆமாமா, கூடி சீக்கிரம் மேளதாளம் தான். சக்தியை எவ்வளவு பாராட்டினாலும் அது அவளுக்கு மிகையாகாது. சக்தி இல்லாம குல்மோகரோட சக்சஸ்ங்கிறது இம்பாசிபிள்னு தான் தோணுது. சக்தி இந்த உலகத்துல இருக்கிற எல்லார் மேலயும் அன்பு வச்சிருக்கிற ஒரு பொண்ணு. ஆனா அவளை பத்தி அவளுக்கு கவலை இல்லை. நில்லுங்க மேடம். என்ன இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ எதுக்காக என்ன நிறுத்தின? தீபாவளிக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. தீபாவளி அப்பதான் நான் டிப்ஸ் கொடுப்பேன். இப்ப வழிய விடு. மேடம், நீங்க உள்ள போக முடியாது. வாட்? உங்களை ஆபீஸ்க்குள்ள விடக்கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. மேலிடமா?
மல்லிகா மேடம்க்கு ஃபோன் பண்ணு. ராஜ் சார் எங்க? நீங்க அவங்க யாரையும் பார்க்க முடியாது மேடம். அவங்க கிட்ட போன்ல பேச கூட உங்களுக்கு அனுமதி கிடையாது. உன்னோட அந்த மேலிடம் யாரு? ஷாம் சார். பண்ணதெல்லாம் போதும் ராஜ். இனிமே நாம யார் பின்னாடியும் போக வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் நம்ம பின்னாடி வருவாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இங்க பாரு ஷாம், நமக்கு அரவிந்த் ரூம்ல இருந்து எதுவும் கிடைக்கல. ஒருவேளை ஆதாரம் ஏதாவது இருந்தா அது பறிக்கிட்ட தான் இருக்கு. அவ மட்டும் நம்மளுக்கு கிடைச்சான்னா அதுக்கப்புறம் நாம அரவிந்த போர்டு முன்னாடி நிக்க வச்சு அவனை கிழிச்சிடணும். அதனாலதான் நான் பரியோட என்ட்ரியை பேன் பண்ணிருக்கேன். நீ கவலைப்படாத, அவளை யாரும் குல்மார்க்குள்ள வர விட மாட்டாங்க. அதுவா மேட்ரு? அப்ப நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? நான் பரி வீட்டுல தானே இருக்கணும். ஏன்னா அரவிந்த் வேற ஊர்ல இல்ல. அப்ப பாவம் பரி எங்க போவா? வீட்டுக்கு தானே போவா. மல்லிகா இனிமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணல. பெர்ஃபெக்ட். அப்ப நான் கிளம்புறேன். கூடவே ஃபைல்ஸ் எடுத்துட்டு போறேன். இப்ப நாம போர்டுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் பண்ணி காமிக்கணும் இல்லையா? சேல்ஸ் ரிப்போர்ட் பண்ணத்தான் சக்தி இல்லையே. ஒரு தடவை இனிஷியல் ஃபிகர்ஸ் எனக்கும் காமிச்சிட்டு. ஓகே, ஆனா இப்ப நீ என்ன பண்ண போற? நானா? நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரகாஷும் அரவிந்தும் போட்ட பிளானுக்கு பவர்ஃபுல் ரிவர்ஸ் ஷாட் கொடுக்க போறேன். எப்படி கொடுக்க போற? நடக்க போறத பார்த்து நீ என்ஜாய் பண்ணு. என்னோட ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது. பாய்மா. ஹா சக்தி, அங்க டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு போமா. சக்தி எங்க கிளம்பிட்டா? ஆபீஸ்க்கு போறா. பாத்தியா அந்த பிரகாஷால நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு மாறிட்டான்னு? நல்ல வேளை அவன் இங்க இருந்து போயிட்டான். இனிமேலாவது நம்ம பொண்ணு வேலை விஷயத்துல கவனமா இருப்பா. இல்லைன்னா சர்ப்ரைஸ் அவ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த நீங்க ஏதாவது பேரு வைக்கணும்னா நல்ல பேரா வைங்க. ஏற்கனவே அவன் பேரு நல்லா இருக்கு, பிரகாஷ். ஊர் சுத்தி உதவாக்குற. எங்க கிளம்பிட்டமா? அஜய் அப்போது 7 மாத குழந்தை. 3 வருடங்களுக்கு முன்பு IFH. அவனை அனாதையாக விட்டு சென்று விட்டார்கள் அவனது பெற்றோர்கள். சக்தி இங்க வந்து பாருமா. உன்னோட ஃபேஷன் ஷோவை டிவில காட்டுறாங்க பாரு. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எங்களோட புது கலெக்ஷன்ஸை பார்க்கறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோட இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். குல்மோகர் உங்களை வரவேற்கிறது. இந்த ஃபேஷன் ஷோ சக்சீட் ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சக்தி தான். எல்லாரும் சேர்ந்து சக்திக்கு ஒரு ஓப் போடுங்க. ஹிப் 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 ஹிப். விளம்பர இடைவேளைக்கு பிறகு குல்மோகர் ஃபேஷன் ஹவுஸோட நியூ கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். அப்பா இந்த ஷோவை இப்ப எதுக்கு போடுறாங்க? தெரியலம்மா, முதல்ல இருந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கலல்ல. எதுவா இருந்தா உனக்கு என்னமா வந்தது? விட நீ கிளம்புமா, உன்னோட ஆபீஸுக்கு லேட் ஆயிட போகுது. உன்னை பொறுத்த வரைக்கும் தான் குல்முகர் இப்ப பழைய கதையாயி போச்சே. இப்ப நீ புது கம்பெனில வேலை செய்யற IFH. சக்தி, நேர்களே, நாம இப்ப குல்மோகர் ஃபேஷன் ஹவுஸோட சேர்மன் ஷாம் சுந்தர் கிட்ட பேச போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் ஃபேஷன் ஹவுஸ் செகண்ட் குவார்ட்டரோட பிகினிங்ல இந்த ஃபிகர்ஸ் டச் பண்ணிருக்கு. இந்தியன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட ஹிஸ்டரியில இது ஒரு பெரிய நாளா இருக்க போகுது. இப்போ குல்மோகர் இன்டர்நேஷனல் நியூஸை கிரியேட் பண்ண போகுது. சோ இவர் தான் சக்தியோட ஷாம் சாரா? குல்மோகர் தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக எதையும் பண்ணும். யாருக்கு தெரியும், மார்க்கெட்ல இருக்கிற மத்த ஷேர் ஹோல்டர்ஸை விட குல்மோகரோட ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமாயிட்டே போகலாம் இல்லையா? மிஸ்டர் ஷாம் சுந்தர நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே. எங்க பார்த்துருக்கேன் ஞாபகம் வரலையே. ஒன்று பண்ணுங்க, நீங்க என்னோட கார்டை வச்சுக்கோங்க. whatever the bill, send it to me, I'll pay. ஓகே? அது சரி, உங்க கார்டு கிடைக்குமா? இது அது என்னன்னா, என்னோட கார்டு என் பிரீஃப் கேஸ்ல இருக்கு. என் பிரீஃப் கேஸ் என்னோட வீட்ல இருக்கு. சோ நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. எஸ், நான் அரவிந்த் பேசுறேன். எல்லா ஷேர்ஸும் கிடைச்சிருச்சு. நீங்க போறீங்க? நீங்க சொன்னா உடனே வந்துருவேன். நெக்ஸ்ட் ஃபிளைட்லயே அங்க வந்துடுறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த டீலை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷாம் சுந்தருக்கு இதை பத்தி தெரிய வரதுக்குள்ள. Do you understand? Yes. Good.
தேங்க்யூ மிஸ்டர் ஷியாம் சுந்தர். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க முகத்தை என்கிட்ட காட்டினதுனால என் டெசிஷனை இன்னும் ஈஸி ஆக்கிட்டீங்க. மல்லிகா, என் வீட்டுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. நான் இப்ப வீடு காலி பண்ணியாகணும். எனக்கு இருக்கிறதுக்கு இப்ப இடமே இல்ல. ஷியாமும் குல்மோகர்ல இருந்து என்ன வெளியே அனுப்பிட்டாரு. நான் ஆபீஸ்க்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே நீ துரோகம் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் பரி. எனிவேஸ், நானும் இன்னைக்கு ஆபீஸ் போல. அதனால நீ இன்னைக்கு ஏன் கூடவே உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். நீ ஆபீஸ் போல? உன்னாலதான் பரி. நீ பண்ண முட்டாள்தனத்தினாலதான். எந்த வேலைக்கு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிறது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. அரவிந்தும் மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். சோ எனிவேஸ், அரவிந்த் பெங்களூர்ல இருந்து வர வரைக்கும் நானும் ஆபீஸ்க்கு. மல்லிகா அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ப்ளீஸ் பிலீவ் மீ. நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கூட உங்களுக்காக மாத்தி சொல்லிடுறேன். ராஜ் நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்க சொல்லி சைன் பண்ண சொல்லி கேட்டான். நான் ஆல்ரெடி இதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஐ ஸ்வேர் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ். இன்ஃபேக்ட் நம்ம ரெண்டு பேருக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன இந்த விஷயத்துல சேர்க்காத. நீ மட்டும்தான். இனிமே இந்த விஷயத்துல நான் தலையிடுற மாதிரி இல்ல. ஏன்னா உனக்காக போய் சொல்லி நான் அசிங்கப்பட விரும்பல. அவ்வளவுதான். உன்னால பட்டதெல்லாம் போதும். ஓகே பேப்ஸ், நான் கிளம்பட்டுமா? மேபி என்னோட வாழ்க்கையில இந்த நட்பு இதோட முடியணும்னு இருக்கோம் என்னவோ. சிங்காரி சிங்காரி, எங்க பார்த்தாலும் நீதான் தெரியற. நாலா பக்கமும் ஒன்ன பத்தி தான் பேசிக்கிறாங்க. என்னாச்சு டார்லிங்? நீங்க காலையிலே டிவி பாத்துட்டீங்களா? அந்த பழைய ஷோவை இன்னைக்கு எதுக்காக போட்டாங்க? சொல்ல போனா அந்த ப்ரோக்ராம் பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. உன் பழைய கம்பெனி ஓனர் ஷியாம் சுந்தரோட இன்டர்வியூ அது. எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ பை தி கிங் ஆஃப் ஃபேஷன் வேர்ல்ட். அப்படியா? ஓஹோ சிங்காரி, போனை எடு, அவர் நம்பருக்கு டயல் பண்ணு. அவர்கிட்டயே என்ன விஷயம் கேளு. இதுல என்ன தப்பு இருக்கு? வேணா இட்ஸ் ஓகே. நான் சொல்றது கேளு, என் கூட வா. அந்த கம்பெனியோட வேலையை விட்டா என்ன, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல. ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால். இல்ல சிஎம், இப்ப தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம்? நான் ஒன்னும் என் மனசாட்சியை கொண்டுட்டு எந்த வேலையும் செய்யல. ஒரு சக்சஸ்ஃபுல் ஷோவை நடத்திட்டு நான் நல்லபடியா குல்மோகரை விட்டு வெளியே வந்திருக்கேன். அந்த சக்சஸ் இனிமே IFHல தொடர போகுது. நம்ம சக்சஸ் ஸ்டோரிய எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் சிங்காரி? இன்னிலேந்து. நான் தான் வந்துட்டேன்ல, நான் IFHல ஜாயின் பண்ணிட்டேன். நான் உண்மை சொல்லட்டுமா இல்ல பொய் சொல்லட்டுமா? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. என்ன? நீ மட்டும்தான் இங்க வந்திருக்கன்னு எனக்கு தோணுது. ஆனா உன் மனசு வேற எங்கேயோ இருக்கு. வேற யாரோடைய அழைப்பா இது? நீயா? நான் பயந்தே போயிட்டேன். எப்பல இருந்து என்ன ஃபாலோ பண்ற? ஆபீஸ்ல இருந்து. ஏன் உனக்கு தெரியாதுல? ஏன் தெரியாது? தெரியும். அதனால தான் நானே அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னேன். பெயின் கில்லரை சாப்பிட்டு கிளம்பிட்டேன். வீட்லயே இருந்திருக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்க அப்பா கிட்ட நானே பேசுவேன். ஐ மீன் பெர்மிஷன் கேட்பேன். நீ என்ன கேட்டிருப்ப? அப்பா கிட்ட என்ன சொல்லிருப்ப? ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு கெட்டு போயிடுச்சுன்னா? இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 2-3 நாளா உங்க வீட்டுல தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடு. உங்க அப்பா கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல உங்ககிட்ட விஷயத்த சொல்லணும். என்ன அது? ஹாய். ஹலோ. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வெதர் நல்லா இருக்குல்ல? பிரகாஷ், நீ என்ன சொல்றதுக்காக வந்த? மூளைக்கு மைக் டெஸ்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்னோட குரல் உனக்கு நல்லா கேக்குதுல்ல?
இது போதும், நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. ஆனா நான் சொல்ல போறத கேட்டு சிரிக்க கூடாது. எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சுன்னு சொன்னா அதை ஸ்டாப் பண்ணு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் ஒன்ன நோக்கி வந்துட்டு இருக்கு. இது என்னது? இது எதுக்கு? சக்தி, எனக்கு என்னோட வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த காம்பஸ் மாதிரி நீ என் வாழ்க்கைக்கு வழி காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் போற வழியும் நீதான், என்னோட இலக்கும் நீதான். உனக்கு சோகம் கொடுக்கற மாதிரி எந்த ஒரு பாதையிலையும் நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், எந்த ஒரு சோகத்தையும் உன்னை நெருங்க விடவே மாட்டேன். தேங்க்ஸ் பிரகாஷ். இப்ப நான் சோகத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல. எனக்கு ஃப்ரெண்டா நீ இருக்கல, நான் ஏன் சோகத்தை பத்தி நினைக்கணும்? நீ என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டல, அப்படின்னா நான் உன் குடும்பத்துல ஒருத்தனா ஆக முடியுமா? சோ சக்தி, இந்த கிஃப்டை உனக்கு கொடுத்து என் லைஃபோட டைரக்ஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தெரியாத வழியில போய் நீ அவஸ்தைப்படக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். நான் நிரந்தரமா உன் கூடவே இருந்து உன் பயணத்தை சுலபமாக்க விரும்புறேன். வாழ்க்கையோட இந்த பயணத்துல நான் உன் கூடவே வரணும்னு நினைக்கிறேன். உன்னால எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க முடியுமா? நீ என்னோட வாழ்க்கை துணையா இருப்பியா? சக்தி போல யாரும் இல்ல.